அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் முகேஷ் தமிழ் இன்ஃபோசோன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப அவசியம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருமே thumbnailல பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் இதுலேயும் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே டாப்பிக்லேயே போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம இன்சூரன்ஸை பற்றியும் சில வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் எண்டில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு இன்சூரன்ஸ் செக்டாரில் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரைவேட் செக்டரில். ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு அடுத்தடுத்து இன்சூரன்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இன்சூரன்ஸை பற்றி விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர் வித் அதர் கண்ட்ரீஸ். மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வை காட்டிலும் நம்ம ஊரில் வந்து இன்சூரன்ஸை பற்றி இருக்கக்கூடிய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மி. உண்மையிலேயே இன்சூரன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குவீங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு அது இன்கம் ரிலேட்டட் ஆகட்டும், உங்களோட பொருளாதாரம் ரிலேட்டட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து யாருமே இங்கே பார்க்குறதில்ல. அதை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. ஏன்னா ஒரு வீட்டோட முதுகெலும்பு, ஒரு வீட்டோட வளர்ச்சி, ஒரு தனிநபரோட வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களோட இன்கம் பொருளாதாரத்தை இது பண்ணி தான் இருக்குது. ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ தான் அந்த குடும்பத்தை வந்து தூக்கி அதை வந்து முன்னெடுத்துட்டு போவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை உடம்பு ரீதியாவோ இல்லை வேலை செய்ய முடியாமலோ வருமானம் ஈட்ட முடியாமலோ பாதிக்கப்படும் போது மற்ற எல்லாருமே அந்த குடும்பத்தை சார்ந்து இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஸோ வந்து அதுக்கு தான் வந்து இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ அதை பற்றி விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நான் போடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நான் அடுத்தடுத்து நிறையா அதை பற்றி டீட்டெயில்ஸோட நிறையா இந்த வீடியோக்கு எப்படி வரவேற்பு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் இது சம்மந்தமாக இன்சூரன்ஸ் சம்மந்தமாக போடலான்னு இருக்கேன். ஸோ வாங்க இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். அது ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. இந்த இன்சூரன்ஸோட கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே மாறும். இப்போ இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கும், அமெரிக்காவில் ஒரு மாதிரி இருக்கும், ஆஸ்திரேலியாவில் ஒரு மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. கேட்டகரிஸ் மாறும், அதோட டைப்ஸ் மாறும், வகைகள் மாறும். மற்றபடி காமனாக வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அவனோட ரிஸ்க்கை வந்து அவனோட ஆபத்திலிருந்து அவனை சேவ் பண்ணுறதுக்காக அவனை போடக்கூடியதான் இன்சூரன்ஸு. அது எல்லா இடத்துலையும் காமன் தான். இந்தியாவில் வந்து 2 வகைப்படும். ஒன்று ஜென்ரல் இன்சூரன்ஸு, இன்னொன்று லைஃப் இன்சூரன்ஸு. லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த எல்ஐசின்னு சொல்லுவாங்களா, அது சொன்னால் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு நபர் வந்து உயிர் சம்மந்தப்பட்டது. ஒரு நபர் வந்து உயிர் இழக்கும் சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதான் லைஃப் இன்சூரன்ஸு. ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து அப்படி வராது. ஜென்ரல் இன்சூரன்ஸில் ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் அப்படி வரும். பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதில் வந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு எவ்வளோ கவரேஜ் எடுத்துக்காங்கிறத பொறுத்து. அதை தவிர மற்ற எல்லா இன்சூரன்ஸுமே பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இயர்க்குள்ளே தான் வரும். அந்தந்த இயருக்கு மட்டும்தான் அவங்க பே பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட இயர்க்குள்ளே வந்து அவங்க எவ்வளவு கவரேஜ் எடுத்திருக்காங்களோ, எக்ஸாம்பிள் 4 லேக் 5 லேக் 10 லேக் அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன். இது எல்லாமே அவங்களுக்கு கவரேஜில் வரும். இது வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸுங்கிறது வேறு, லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது வேறு. ஜென்ரல் இன்சூரன்ஸில் என்னென்ன கேட்டகரி வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் இன்சூரன்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னா மோட்டார் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹவுஸ் இன்சூரன்ஸ் இருக்குது, ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்குது. மோட்டார் இன்சூரன்ஸுங்கிறது அது ஒரு பெரிய டாபிக். மோஸ்ட்லி அதை பற்றி எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி சுத்தமாக அவேர்னஸ் கிடையாது. ஹவுஸ் இன்சூரன்ஸை பற்றி சுத்தமாக அவேர்னஸ் கிடையாது. ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்குது, ட்ராவல் இன்சூரன்ஸ் இருக்குது, மெரைன் இருக்குது, கிராப் இருக்குது, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, அது மட்டும்தான் வந்து இறப்பு சாலை விபத்து மூலியமாக ஏதாவது உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கவரேஜ் எடுத்திருக்காங்களோ அதுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இயர்க்குள்ளே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கவரேஜோட அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகபட்சமாக இருக்கும். ஸோ இது வந்து குறிப்பிட்ட வகைகள் தான். இது மட்டும்தான் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு கிடையாது. இன்னும் நிறைய இருக்குது. நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு குறிப்பிட்ட மேலோட்டமாக சில வகைகளை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இதை நம்ம அடுத்தடுத்து இதை பற்றி நம்ம டீப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மோட்டார் இன்சூரன்ஸ் என்ன? மோட்டார் இன்சூரன்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று. ஏன்னா எல்லார்ட்டையுமே வாகனங்கள் அப்படிங்கிறது இருக்குது, வெஹிக்கிள்ங்கிறது இருக்குது. ஸோ நம்ம மோட்டார் இன்சூரன்ஸை பற்றி பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எல்லா இன்சூரன்ஸை பற்றியும் டீப்பாக பார்க்கலாம். ஸோ மோட்டார் இன்சூரன்ஸுங்கிறது பெரிய டாப்பிக்கு. நான் அதில் உங்களுக்கு சில மேலோட்டமான விஷயங்கள் மட்டும் தான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட ரிஸ்க்கை வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஷேர் பண்ணிக்கிறோம். உங்களை ரிஸ்க்ல இருந்து
ஆபத்துலேருந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக வந்து நீங்கள் பாதிக்கப்படும் போது நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் ப்ரீமியம் அமௌண்ட் சொல்லுவாங்க. இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டை ப்ரீமியம் அமௌண்ட் சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு கவரேஜுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து அந்த கவரேஜுக்கு நீங்கள் ப்ரீமியம் கட்டியிருப்பீங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து பாதிக்கப்படும் போது பொருளாதார ரீதியாக வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்கும். அது அந்த டைமில் வந்து உங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் காமனாக இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. மோட்டார் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லார் வீட்லையுமே இப்போ வாகனங்கள் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு டூ வீலர் ஆச்சும் இருக்கும். டூ வீலர் இருக்கும், கார் இருக்கும், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் டீ போர்டு வண்டி, சரக்கு ஏற்றக்கூடிய வாகனங்களாகட்டும், தொழில் பண்ணக்கூடிய கார்களாகட்டும், பிரைவேட் கார்களாகட்டும், ஒயிட் போர்டு வண்டிகளாகட்டும், எல்லாத்தையுமே இப்போ குறைந்தபட்ச வாகனங்கள் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுங்கிறது வந்து கம்பல்சரியாக போட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். மோட்டார் இன்சூரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பாலிசி இருக்குது. ஒன்று வந்து பேக்கேஜ் பாலிசின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து லியாபிலிட்டி பாலிசி. நடைமுறையில் வந்து தேர்ட் பார்ட்டி பாலிசின்னு சொல்லுவாங்க. இதில் பேக்கேஜ் பாலிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாகனத்திற்கான கவரேஜ். வாகனங்கள் ஏதாவது வந்து விபத்துக்குள்ளாகும் போது வாகனத்தில் டேமேஜ் ஏற்படும்ல, அந்த டேமேஜ் ஏற்படும் போது இந்த பாலிசி போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த டேமேஜுக்கான அமௌண்ட்டுமே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அது வந்து பேக்கேஜ் பாலிசின்னு சொல்லுவாங்க. பேக்கேஜ் பாலிசியில் அந்த காருக்கான கவரேஜும் வந்துடும், லியாபிலிட்டி பாலிசியும் சேர்ந்தே வந்துடும். அது வந்து ஓன் டைம் பேக்கேஜ். காருக்கான கவரேஜ், அந்த டூ வீலர் வாகனத்துக்கான கவரேஜ் வந்து ஓன் டேமேஜ்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இந்த தேர்ட் பார்ட்டி கவரேஜ் ரெண்டுமே வந்துடும். அது பேக்கேஜ் பாலிசின்னு சொல்லுவாங்க. என்னோட சஜஷன் என்னன்னா, எப்பயுமே வந்து இன்சூரன்ஸ் போடும்போது உங்கள் வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் போடும்போது பேக்கேஜ் பாலிசி அந்த கம்பெனி கொடுக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ விபத்து அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வாகனம் வந்து நல்லா ஓட்டக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அந்த விபத்துங்கிறது வந்து எதிர்பாராம நமக்கே தெரியாமல் நடக்கிறது பேர் தான் விபத்து. அதில் நமக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், இல்லை நம்ம ஓட்டிட்டு போகிற வாகனங்களுக்கும் எதுவும் பிரச்சனை வரலாம். ஸோ அதை பற்றி அவேர்னஸ் வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அமௌண்ட்டை குறைச்சி போடணுங்கிறதுக்காகவே எவ்வளோக்கு எவ்வளோ மட்டமாக வந்து எடுக்க முடியுமோ அப்படி தான் எடுத்துகிட்டு போக நினைக்கிறாங்க. ஸோ முக்கியமான கவரேஜ் எல்லாத்தையுமே விட்டுறாங்க. ஸோ அதனால் எப்பயுமே இப்போ நான் ஃபுல்லாக அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்களே திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை பற்றி தெரியறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 2வது வந்து லியாபிலிட்டி பாலிசி. லியாபிலிட்டி பாலிசிங்கிறது வந்து தேர்ட் பார்ட்டி பாலிசின்னு சொல்லுவாங்க. நம்ம கவர்மெண்ட் அரசு சட்டப்படி, இந்திய அரசு சட்டப்படி குறைந்தபட்சம் வாகனங்கள் வச்சிருக்கிறவங்க குறைந்தபட்சம் இந்த பாலிசி வந்து கண்டிப்பாக எடுத்திருக்கணும். இதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலரு, காரு அப்படின்னு வந்து ஒவ்வொரு வாகனங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ்டாக வந்து அமௌண்ட் வந்து குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க லியாபிலிட்டி பாலிசிக்கு. பேக்கேஜ் பாலிசிக்கு வந்து உங்களுக்கு வாகனத்துக்கான கவரேஜுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோக்கு அமௌண்ட்டுக்கு நீங்கள் கவரேஜ் 1 லட்சத்துக்கு எடுக்கிறீங்களா, 2 லட்சத்துக்கு எடுக்கிறீங்களா, 10 லட்சத்துக்கு எடுக்கிறீங்களா, இந்த மாதிரி அமௌண்ட் ப்ரீமியம் வந்து மாறும். ஆனால் லியாபிலிட்டி பாலிசிக்கு வந்து இப்போ 75 சிசிக்குள்ளே இருக்கிற பைக்குக்கு இவ்வளவு, 125 சிசி, 100 சிசிக்கு மேலே இவ்வளவு, 200 சிசிக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு வந்து இத்தனை சீட்டுக்கு இவ்வளவு, சரக்கு ஏற்றக்கூடிய வாகனங்களுக்கு அப்படி தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. குறிப்பிட்ட அமௌண்ட் தான் லியாபிலிட்டி பாலிசிக்கு. இந்த லியாபிலிட்டி பாலிசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்பல்சரியாக வச்சுருக்காங்க. இந்த லியாபிலிட்டி பாலிசியில் வந்து சில குறிப்பிட்ட கவரேஜ் இருக்குது. சிபிஐ கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஐ கவரேஜுங்கிறது வந்து கம்பல்சரி பர்சனல் ஆக்ஷன் கவரேஜ்னு சொல்லுவாங்க. இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை குறைச்சி போடணும், இந்த கவரேஜ் வேண்டாம், ஒரு 400 450 வரும், அதையும் எடுத்து விட்டுட்டு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு வர்ற கஸ்டமர்லாம் அப்படி தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. பாதிக்கப்படாத வர வரைக்கும், பாதிப்புகள் ஏற்படாத வரைக்கும் வந்து அதோட அருமை அவங்களுக்கு தெரியறதில்ல. 2வது டிபிபிடி கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி டேமேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கவரேஜ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வண்டி நீங்கள் வச்சிருக்கிற வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த வண்டி ஓட்டிட்டு போகும்போது பொது இடத்துல பொது ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது நீங்கள் டேமேஜ், ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டோட கேட்டில் போய் மோதிட்டீங்க, அந்த வீட்டோட செவர் மேலே போய் மோதிட்டீங்க, ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து அந்த இன்சூரன்ஸ் நீங்கள் எந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். இதுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் ஜஸ்ட் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் தான் சேர்த்து கட்டியிருப்பீங்க. இது டூ வீலர் வச்சிருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். டூ வீலர் தவிர்த்து மற்ற வாகனங்களுக்கு 7 லட்ச ரூபா வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். ஸோ இது 50 100க்கு கூட வந்து குறைச்சி போடணும்னு சொல்லிட்டு இதோட அருமை தெரியாமல் எவ்வளோதான் வந்து இன்சூரன்ஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து எவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அது குறைச்சி போடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. சிபிஐ கவரேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸுங்கிற நபர் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காருன்னு வைங்களேன். அந்த எக்ஸுங்கிற நபர் வந்து சாலை விபத்து வண்டி ஓட்டிட்டு போகும்போது அவர் எந்த இன்சூரன்ஸ் பாலிசி எந்த வண்டிக்கு எடுத்திருக்காரோ அந்த வண்டியில் ஓட்டிட்டு போகும்போது ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்துட்டார் அப்படின்னா அவருக்கு 15 லட்ச ரூபா கவரேஜ் கொடுப்பாங்க. வெறும் சாதாரணமாக ஒரு 400 ரூபாய் 450 தான் கட்டியிருப்பாரு, அவருக்கு 15 லட்ச ரூபா கவரேஜ் கிடைக்கும். ஸோ நான் எதுக்கு ரோட்டில் ஓட்டிட்டு போகும்போது விபத்து ஆகி நான் இறக்க போகிறேன், நான் என் உயிர் ஏன் போகுது, நான் நல்லா வண்டி ஓட்டிட்டு போகிற ஆள் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக பேசிட்டு நிறைய பாதிக்கப்பட்ட ஏகப்பட்ட பேரை நான் பார்த்துட்டேன். ஸோ அதான் சொல்கிறேன், விபத்துங்கிறது நமக்கு எதிர்பாராமல் நடக்கிற ஒன்று. ஸோ அதோட அருமை வந்து பாதிக்கப்படுற வகையில் வந்து யாருக்குமே அது தெரியறதில்ல. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த இந்த 2 கவரேஜுமே நம்ம விருப்பப்பட்டால் எடுத்துக்கலாம், இல்லைனா வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லியாபிலிட்டி கவரேஜ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்கள் வண்டிக்கு இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி பாலிசி போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போகும்போது நீங்கள் வந்து யாராவது 3வது நபர் மேலே உங்கள் வாகனத்தை வந்து இடிச்சு அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா
அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எந்த கம்பெனியில் நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துறீங்களோ அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அவங்க கேஸுன்னு போட்டால் என் மேலே வண்டி ஏற்றி என்னை சாவடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க கேஸ் போட்டால் 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் வரைக்கும் உங்கள் மேலே வந்து கேட்பாங்க, நஷ்டஈடு கேட்பாங்க. அது நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கட்டியிருப்பீங்க. ஒரு 2 வீலருக்குலாம் வந்து ஒரு 1000 ரூபா 2000 அப்படி தான் கட்டியிருப்பீங்க. காருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் போர்டு வச்சிருக்க கடைக்கு 7000 8000 10,000 15,000 இப்படி தான் கட்டியிருப்பீங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய பல லட்ச ரூபாயிலிருந்து உங்களை காப்பாற்றும். அதுதான். ஸோ இதனால தான் வந்து இந்த பாலிசி ரொம்ப கம்பல்சரியாக வச்சுருக்காங்க. பேக்கேஜ் பாலிசியை நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். அது உங்கள் வாகனம் வந்து எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கிளைம் அமௌண்ட் வந்து வாங்கி உங்கள் வாகனத்தை சரி பண்ணிக்கிறதுக்காண்டி நீங்கள் போடுறது அது உங்களோட இஷ்டம். ஆனால் லேபிலிட்டி பாலிசிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. அதே போல் நீங்கள் வாகனம் ஓட்டிட்டு போகும்போது உங்கள் மேலே வந்து ஒரு லாரி அந்த எக்ஸுங்கிற நபர் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி போட்ட நபர் வாகனம் ஓட்டிட்டு போகும்போது உங்கள் மேலே அவர் மேலே ஒரு லாரியோ ஏதோ ஒரு வாகனமோ மோதி அவர் உயிரிழந்துட்டாருன்னு வைங்களேன், அந்த மோதின வண்டியில் இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருப்பாங்கல்ல, அதுலேயும் தேர்ட் பார்ட்டி கவரேஜ் இருக்கும்ல, அது மூலியமாகவும் நம்ம கிளைம் வாங்கி இவங்களும் பொருளாதார பிரச்சனையிலேருந்து அவங்க குடும்ப வறுமையிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதிகமாக வந்து நம்ம மோட்டார் இன்சூரன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்தையுமே வாகனம் இருக்குது, சாலையில் ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான வாகனங்கள் ஓடுது, எவ்வளோ விபத்துக்கள் ஏற்படுது. ஸோ வந்து இந்த மோட்டார் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. ஸோ இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த கவரேஜ் எல்லாம் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசி போடும் போது எந்தெந்த கவரேஜ் என்னென்னு அந்த ஸ்டாஃப்ட்ட கேட்டு ஒரு 1000 2000த்துக்காக மிச்சம் பண்ண நினைக்காம உங்களோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த பாலிசி எடுங்கிறதுங்கிறது நான் ஒரு இன்சூரன்ஸ் ஸ்டாஃப் நிறைய வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால என்னோட ஒரு இதாக சொல்கிறேன். ஸோ இது நான் மோட்டார் இன்சூரன்ஸ் இது மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம வீடியோவாக சொன்னோம்னா அது நேரம் பத்தாது. ஸோ அடுத்தடுத்து நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமான வீடியோக்களுக்கு வந்து உங்களோட வரவேற்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அதுதான் எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட். அப்புறம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் சப்போர்ட்.